பண்ணி வச்சிருக்கீங்க. பையன் வீட்டுக்குள்ள இருக்கான். நல்லது. போலீஸுக்கு போறது பூட்டொடுக்கிறது புத்திசாலித்தனமா யோசிக்காம நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வா. சாவியை தரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. குருவம்பேட்டை ஜின்னிங் ஃபேக்டரி, செட்லப்பாக்கம் பாலத்துக்கு கீழே. பயமா இருக்குமா? அப்பா, காட் நமக்கு அகரனை கிஃப்டா கொடுத்தா இந்த கேம் ஓவர்லப்பா. இந்த கேம் முடிஞ்சதுமே இன்னொரு கேம் ஆடும். அது ஸ்பெஷல் கிஃப்டா அம்மாவை கேட்போம். அகரனை பார்க்க வந்தாச்சு. உள்ள போறோம். அகரனை தூக்கும். அதே இங்கே நிக்கிறானா? என்னாச்சு? என்னாச்சு சார்? அந்த பேங்க்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். யோ, அறிவிப்புல சின்ன குழந்தை உள்ள வச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். பிள்ளைங்களா பயப்படுது பாருங்க சார். அகரா தள்ளு தள்ளு. சார் 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 கூட்டு உடைக்கிறதுலாம் முக்கியம் இல்ல சார். அவனுங்க பேங்க் கடனை வசூல் பண்றேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவானுங்க சார். அவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவனுங்க கொலகார பாவிங்க சார். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சார். அம்மா குருவம்பேட்டை ஜின்னிங் பேட்டைக்கு போறதா சொன்னாங்க. அங்க போற பொண்ணுக்கு எதுவும் அசிங்கப்படாம திரும்பினதே கிடையாது சார். அம்மா வேற அங்க தனியா போயிருக்காங்க சார். நீங்க போய் அம்மாவை பாருங்க சார். நீங்க இதை கொடுங்க சார். அகரா இரு வந்துடுறேன். அது அகரனை பார்த்து குழந்தைங்க நான் பாத்துக்கிறேன். போங்க சார். என் குழந்தை வச்சு போட்டு. தொழிலுதெல்லாம் சகஜம். ஒன்று ரெண்டடி மேலே விழுத்தா செய்யும். கோபம் வருதடா. புள்ளைய வச்சு பூட்டிட்டு போன பொண்டாட்டி மேலே வராத கோபம் ஏன் மேலே வருதா? ஏய் அடிடா அடிடா. என்ன அடிச்சு போட்டுட்டு இவ்வளோ கூட்டிட்டு போயிடுவியா? இன்னைக்கு கூட்டிட்டு போயிடுவேன், நாளைக்கு சும்மா இல்ல. 80 கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி. நான் இல்லைனா இன்னொருத்தன் வருவான். அவனும் இல்லைனா போலீஸ் வரும். செக்கு கொடுத்திருக்க. அரெஸ்ட், ஜெயிலு, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் சிலந்தி வலை. சிக்கினா மீள்றது கஷ்டம். கடன் வாங்கிட்டு கை நீட்டுறேன். காசு எனக்கு வரணும், இல்லைன்னா உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம். சார் தப்பு தான் சார். நான் பண்ணது தப்பு தான். மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் எப்படியா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். நோட்டீஸு, ஃபோன் காலு, நேரில் வந்து மிரட்டுறது, பூட்டு போடுறது எல்லாம் பண்ணியாச்சு. பணம் இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது சார்.
வீட்டில் குழந்தைங்க தனியாக இருக்காங்க சார், ஏங்கி போயிடுவாங்க சார். சார் அவங்க போட்டு நான் வேணா இங்கே இருக்கேன் சார், நான் இருக்கேன். நல்ல டீலாக இருக்க. சரி சாவி தரேன், நீ போ. அவன் இங்கே இருக்கட்டும். அவன் பொண்டாட்டினா பத்திரமா பார்த்து. சார் ப்ளீஸ் சார், தப்பாக பேசாதீங்க சார். சார் அவங்க போட்டு நான் இங்கே இருக்கேன் சார். சார் சார் நான் உங்கள் கால் வேணாலும் விழுகிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் நான் ஏமாற்ற மாட்டேன் சார், உங்கள் பணம் எப்படி வந்துடும் சார்? சார் எப்படிடா காசு கொடுப்பேன்? போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காத சார். எனக்கு நல்ல நல்ல மனுஷங்க இருக்காங்க சார், அவங்க பணம் கொண்டு வருவாங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார், ப்ளீஸ் சார். நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன், நம்புங்க. ஏமாற்ற மாட்டேன். உன் பையன் உள்ள இருக்கிறது தெரியாம நான் பூட்டிட்டு வந்தேன். அது ஏன் தப்பு? அதுக்காக சாவி தரேன். அவளை போ சொல்லு. ஏய், என்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் கண்டவன்ட்டெல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறிய. போய் பிள்ளைங்களை பாரு. நாளை காலையில் வரைக்கும் உனக்கு டைம். பணம் வரலன்னா ஊருக்கு வெடியும், உனக்கு வெடியாது. போய் எப்படி உட்காரு. போ. நீங்க போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. அவங்க அழுகுறத பார்த்தா பாவமா இருந்ததுமா. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேம்மா. நல்லா இருக்குள்ளதே எல்லோருக்கும். வரேன். வாங்கய்யா. குழந்தைங்களை நீ கூட்டிட்டு போறியா? ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க, உன்னையே தேடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க உன்கிட்ட இருக்கிறது தான் சரியில்லைங்க. நான்
நல்ல மனைவியாகவும் இல்லை, நல்ல தாயாகவும் இல்லை. நீ போனதுக்கப்புறம் நான் நல்லா இல்லை, அகரணையும் நல்லா வச்சுக்கல. நான் தோத்தது கூட உன்கிட்ட காட்டிக்கூடாதுன்னு இருந்தேன். அவ்வளோ ஈகோ. காசு பணம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்னு நினைச்சேன். ப்ராக்டிக்கலா எதையுமே யோசிக்கல. உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அன்புக்காக ஏங்குறதும் உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. குழந்தைங்களை நீயே வச்சுக்க. உங்க வாழ்க்கை விட்டே நான் போயிடுறேன். விட்டுரு இளங்கோ. நீ மன்னிச்சாலும் நான் திருந்த போறதில்ல. இப்படியே தான் இருப்பேன். விடு. நீ என்ன மன்னிச்சிரு ஜெசி. நம்ம 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்றதை மறந்துட்டு புருஷன் முண்டாட்டியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஜெசி இளங்கொண்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அகரன் ஆதிராக்கு அப்பா அம்மாவை வாழ்வோம். அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். வா.